ரெஸ்லிங் ஃபேன்ஸ் நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஷீல்டு முடிஞ்சிருச்சு. ஷீல்டு சாப்டர் ஓவர். இனி ஷீல்டுன்றது WWE கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்றத இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க WWE ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஏன் ஷீல்டு ஓவர் எனக்கே எமோஷனலா இருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம ஏன் ஷீல்டு ஓவர் ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஷீல்டோட ஃபைனல் எண்டிங் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச சம்மர் ஸ்லாம் டே 2 மெயின் ஈவெண்ட்ல முடிஞ்சிருச்சு அப்படின்றதுதான். இப்போ நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனி நம்ம WWE ஷீல்ட பார்க்க முடியாது அப்படின்றதுதான். ரோமன் ரிங்ஸ், செத் ரோலின்ஸ் அதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஏன்னா நம்ம அதாவது 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வழி புரியும். ஷீல்டுன்ற டீம் NXT பார்க்காதவங்களை தாண்டி மெயின் ரோஸ்டர்ல பார்க்கும்போது ஷீல்டுன்ற டீம் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து உள்ள வந்து ஒரு டிஸ்ட்ராய பண்றாங்கன்றப்ப நம்மளுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஷீல்டு ஹேட் பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் ஷீல்டு லைக் பண்ணிருப்போம். அப்படிப்பட்ட ஷீல்டு இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ரோமன் ரிங்ஸ் அதை உறுதிப்படுத்திட்டாரு, செத் ரோலின்ஸ் அதை உறுதிப்படுத்திட்டாரு. ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷீல்டு சிம்பிளை காமிப்பாங்க, அந்த 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ஷீல்டு சிம்பிளை காமிச்சிட்டு செத் ரோலின்ஸ் போற ஷீல்டு மாஸ்கர் ரோமன் ரிங்ஸ் ஏத்துக்கிட்டாரு. இதுதான் ஷீல்டோட ஃபைனல் எண்டிங்ன்றத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோமன் ரிங்ஸ் ஒரு வார்த்தை பேசுவாரு ஆஃப்டர் த சம்மர் ஸ்லாம். FCW காலத்திலிருந்து மெயின் ரோஸ்டருக்கு வரும்போது வரைக்கும் நானும் செத் ரோலின்ஸும் ஒன்றா தான் இருக்கிறோம். இப்பயும் நானும் செத் ரோலின்ஸும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆனா நாங்க ஷீல்டுன்ற ஒரு டீமா உருவாகும் போது 3 பேரா இருந்தோம். அதுல டீன் ஆம்பர்ஸ்னு ஒருத்தன் இருந்தான். ஆனா அந்த டீன் ஆம்பர்ஸ் யாருக்குமே கட்டுக்கு அடங்க மாட்டான். அவன் தான் இஷ்டத்துக்கு செய்யறதா தான் இருப்பான். அவன் இங்க என்ன நினைக்கிறானோ அதை செய்யணும்னு நினைச்சான். ஆனா இங்க இந்த கம்பெனியில பல மாற்றங்களை கொண்டு வந்தது நானும் செத் ரோலின்ஸ் தான். இந்த கம்பெனி ஒரு கட்டத்துல டவுன் ஆயிருக்கும் போது நானும் செத் ரோலின்ஸ் தான் லீடிங் பண்ணி முன்னேறி சென்றோம். ஆனா இங்க பயந்து ஓடுனவங்களெல்லாம் பத்தி பேச முடியாது. ஆனா இந்த கம்பெனியில கடைசி வரைக்கும் இருந்தது நானும் செத் ரோலின்ஸ் தான். ஷீல்டுல நானும் செத் ரோலின்ஸ் மட்டும்தான். இங்கு யார் பயந்து ஓடி போனாலும் இந்த இடத்துல ஸ்டெடியா இருக்கிறது, லீடிங் பண்றது நானும் செத் ரோலின்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரோமன் ரிங்ஸ் இந்த இடத்துல பதிவு பண்ணாரு. இதன் மூலமாக ஷீல்டு எண்டிங்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்.